வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். விநாயகர் சிலை வழிபாட்டு ஏற்பாட்டாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் பெரியபாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இம்மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு இந்துக்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு சில தினங்களுக்கு முன்னதாக தங்களால் இயன்ற வகையில் ஆங்காங்கே பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவர். இவ்வாறு வைக்கப்படும் விநாயகர் சிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், எந்த அளவில் இருக்க வேண்டும், அதனை கண்காணிக்க தன்னார்வலர்களை நியமிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறையினர் விநாயகர் சிலை வழிபாட்டு ஏற்பாட்டாளர்களுக்கு ஆலோசனை வழங்கும் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பெரியபாளையம் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் பத்மஸ்ரீ பப்பி தலைமை தாங்கி விநாயகர் சிலை வழிபாட்டு ஏற்பாட்டாளர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் பெரியபாளையம் பகுதியைச் சேர்ந்த விநாயகர் சிலை வழிபாட்டு ஏற்பாட்டாளர்கள் 50 பேரும், ஆரணி பகுதியைச் சேர்ந்த 20 பேரும் என மொத்தம் 70 பேர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மட்டுமே வைக்கப்பட வேண்டும். விநாயகர் சிலைகளின் உயரம் அடிப்பீடத்தில் இருந்து 10 அடிக்குள் இருக்க வேண்டும். விநாயகர் சிலைகள் வைக்கும் இடத்தில் கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளுக்கு அனுமதி இல்லை. பெட்டி வடிவ ஒலிபெருக்கிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். காலை மற்றும் மாலை தலா 2 மணி நேரம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அனுமதி பாடல்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட டெசிபல் அளவில் பயன்படுத்த வேண்டும். விநாயகர் சிலைகள் அமைக்கும் இடத்தில் மதம் சார்ந்த பெயர்களை கொண்ட பிளக்ஸ் போர்டுகளை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு வைக்கப்படும் விநாயகர் சிலைகளை கரைக்க மினி லாரி மற்றும் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மாட்டு வண்டி, ஆட்டோ, மீன்பாடி வண்டி உள்ளிட்ட வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது. விநாயகர் சிலைகளை கரைக்க செல்லும்போது அந்த வாகனங்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையினர் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை இக்கூட்டத்தில் வழங்கினர். மேலும் விநாயகர் சிலை வழிபாட்டு ஏற்பாட்டாளர்கள் சம்பந்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த வருவாய் கோட்டாட்சியரிடம் உரிய அனுமதி பெற வேண்டும். மேலும் தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்டவர்களிடம் முறையாக முன் அனுமதி பெற வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் ஆரணி காவல் நிலைய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் முரளிதரன் அனைவருக்கும் நன்றி கூறினார். அதே